குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அது அடுத்த வீடியோவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபின் நிஃப்டி பற்றி நம்ம வந்து லெவல்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபின் நிஃப்டி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா 23,783 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற கால் வந்து 750 கால் வந்து பார்க்க போகிறோம். 23,750 காலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிருக்க இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா 238 முடிஞ்சிருக்கு. அதாவது 3 பாயிண்ட் கீழே தான் இருக்குது. அது 241க்கு மேலே வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்து 275 வச்சிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் 275, அடுத்த டார்கெட் வந்து 296 வச்சிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது வந்து 23,800 கால் வந்து பார்க்க போகிறோம். 23,800 கால் வந்து பார்த்திங்கன்னா 212 முடிஞ்சிருக்கு. நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா 225க்கு மேலே வந்த பிறகு பை பண்ணுங்கள். அது கீழே 10 பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் போட்டுங்க. 10 to 15 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 241 வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 241 வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 260 வச்சுக்கலாங்க. செகண்ட் டார்கெட் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் பரவாயில்ல, அடுத்த திரும்ப சான்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் கொடுக்கும். நீங்கள் லாஸ் வந்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் திரும்ப அந்த ப்ராஃபிட்டை ஈஸியாக மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும்போது அதே நாள்லேயோ இல்லை அதுக்கு மறுநாள்லேயோ எடுக்க முடியும். இந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். இந்த லெவல்ஸுக்கு முன்னாடி ஆர்டர் எடுக்காதீங்க. இந்த லெவல்ஸே வராமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பையிங்க்கு எந்த லெவலும் வரலன்னு அர்த்தம். அதாவது பை பண்ணுறதுக்கு எந்த சிக்னலும் தரலன்னு அர்த்தம். அந்த லெவலுக்கு கீழே இருக்க போகுது, அந்த லெவல் வராது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த லெவல் நம்ம சொல்கிற எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவல்ஸ் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பை பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து உடனடியாக அந்த டார்கெட் ரீச் ஆகுது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரைஸ் ஹிட் ஆன பிறகு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 23,850 கால் வந்து பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 183 முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 186க்கு மேலே வந்தால் பை பண்ணுங்கள். எப்பயும் போல் ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் 175 இல்லை 170க்கு வச்சிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 209 வச்சிங்க ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 206 வச்சிங்க. இந்த ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். மொபைலுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிங்க. மேலும் இந்த சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்ருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் வந்து தெரிய வரும். அதனால் அவங்களும் வந்து இதை பார்த்து பயனடைவாங்க. உங்களுக்கு மேலும் மற்றொரு வீடியோவில் ஸ்டாக்ஸ் பற்றி, பேங்க் நிஃப்டியை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.